ஹாய் டாமி, இட்ஸ் யுவர் ட்ரீம். லா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரூத்லெஸ் மாஃபியா கிங்கோட 6th பார்ட் தான்டா. ஆக்சுவலாக இது நிறைய பேர் கண்டினியூ பண்ண சொல்கிறீங்க. ஓகேடா, எனக்கும் கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு தோணுது. உங்கள் இஷ்டம்தான். நீங்கள் சொன்னதை வச்சு தான் நான் கண்டினியூவே பண்ணுறேன். ஏன்னா யாருக்குமே இதை என் பண்ணணும் அப்படின்னு தோணலை. ஸோ அதனால் நான் ஸ்டோரியை கண்டினியூ பண்ணுறேன். ஐ திங்க் நீங்கள் எல்லாருமே ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். எனக்கு நீங்கள் சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க. நான் கண்டிப்பாக இந்த ஸ்டோரியை இன்னும் அழகாக உங்களுக்கு கொண்டு போய் கொடுக்குறேன். ஓகேவாடா? வாங்க. அப்புறம் ஃபர்ஸ்ட் 5 எபிசோட் பார்க்கலனா பார்த்துட்டு வந்து பாருங்கடா. அப்போ தான் உங்களுக்கு இந்த ஸ்டோரி புரியும். ஓகேவாடா? போன எபிசோட் எங்கே விட்டுருப்பேனா, தேவங்கோட பேக் ஸ்டோரி, அதாவது என்னென்னா அவனோட டார்க் லைஃப், பாஸ்டில் நடந்த எல்லா டார்க்னஸுமே நான் சொல்லியிருப்பேன். தேவங்கோட கேரக்டர் ஏன் இப்படி இருக்குன்னு நான் அதை ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன்டா. அதுக்கப்புறம் தேங்கும் அங்கேருந்து ரிட்டன் ஹாஸ்பிட்டல் வந்திருப்பான். வயனுக்கு உடம்பு சரியாக இருக்கும், டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூப்பிட்டு போகலான்னு சொல்லிட்டு. ஸோ அங்கே தான்டா விட்டேன். ஸோ அதுலேருந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போ அலெக்ஸும் தேங்கும் தான் காரில் வந்துட்டுருக்காங்க. இப்போ தேங் தான் அவளுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு கேட்குறான். பரவாயில்ல பாஸ், இப்போது முன்னை விட பரவாயில்ல. அதுவும் இல்லாமல் அவள் மென்டல் ஸ்டேட்டும் இப்போதைக்கு நார்மல் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் க்யூர் ஆகிடுவேன்னு சொல்லிட்டாங்க. நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு போகலான்னாங்க. ஓகே. இப்போது நேராக ஹாஸ்பிட்டல் தான் வராங்க. அலெக்ஸ் இறங்குறான். பாஸ் நீங்கள், நான் வரல, அவளை கூட்டிகிட்டு வேறு காரில் வீட்டுக்கு வந்துடுங்க. நான் இந்த கார் எடுத்துகிட்டு வீட்டுக்கு போகிறேன். எனக்கு ஒரு மாதிரி ஹெட்டேக்காக இருக்குது. பாஸ் அது சொல்கிறத மட்டும் செய் அப்படின்னு சொல்லிட்டு தேங் தான் அந்த காரை ட்ரைவ் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்புறான். அலெக்ஸ்க்கு ஒன்றும் புரியல. என்ன ஆச்சு பாஸுக்கு? ஏன் ஒரு மாதிரி பண்ணுறாரு? இவ்வளோ நேரம் அந்த பொண்ணை பார்த்துக்கணும்னு நினச்சாரு, இப்போ ஏன் அந்த பொண்ணை அவாய்ட் பண்ணிட்டு போகிறாரு அப்படின்ற மாதிரி யோசிக்கிறான். என்னவோ போ, நம்ம போய் அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வீட்டுக்கு போவோம் ஃபஸ்ட்டு அப்படின்ட்டு அலெக்ஸ் தான் நேராக வைனை பக்கத்துக்கு வரான். வைன் வந்து பெட்டில் எழுந்திரிச்சு உட்காந்துருக்கா. அலெக்ஸ் அண்ணா, என்னம்மா இப்போ ஓகேவா? ஓகேண்ணா, நல்லா தான் இருக்கேன். அம்மா அவர் எங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியே பார்க்குறா. பாஸ்க்கு கொஞ்சம் ஹெட்டேக்காக இருந்தது, அதான் அவர் வீட்டுக்கு போயிட்டாரு. ஓ சரி சரி சரி, நம்ம வீட்டுக்கு போவோமா? போகலாம். இதெல்லாம் எடுக்க சொல்லுங்க, எனக்கு வலிக்குது அப்படின்றா. பார்த்தா ட்ரிப்ஸ் போட்டிருக்காங்க. சரி சரி இரு எடுப்பாங்க. நர்ஸ், இப்போது நர்ஸ் தான் வந்துட்டு அது எல்லாத்தையும் கழட்டுறாங்க. பார்த்து வலிக்குது. நர்ஸ் பார்த்து கழட்டுங்க. சார் பொறுமையாக தான் சார் கழட்டுறேன், அதுக்கு என்ன சார் பண்ண முடியும்? வலிக்க தான் செய்யும், நீடில் வலிக்காமல் என்ன சார் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பொறுமையாக வெளியே எடுத்துடுறாங்க. வலிக்குது மேம், கை காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு காட்டனை வச்சு ஒட்டி விட்டுறாங்க. சார் எப்படி கூட்டிகிட்டு போகலாம்? டாக்டர் ஒரு வாட்டி பார்த்துருங்க. ஓகே. வைன் வா. இப்போது பொறுமையாக வைனை கை தாங்களாக பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறான். நேராக போய் டாக்டர் தான் பார்க்குறாங்க. டாக்டர் தான் ரிப்போர்ட்டை பார்த்துட்டு, இப்போதைக்கு எல்லாம் நார்மல் தான், பட் இருந்தாலும் மெடிசன்லாம் கண்டினியூ பண்ணுங்கள். ஓகே டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் எல்லாத்தையும் எழுதி கொடுக்குறாங்க. இப்போது வைனோ சரி டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அங்கேருந்து கிளம்புறா. அலெக்ஸ் பத்திரமா கூட்டிகிட்டு வரான். இதுக்கப்புறம் நீ திரும்பி அழுதுட்டு இருந்த, அப்புறம் இன்னும் 2 ஊசியாக போட சொல்லுவேன். வேணாம், இதுவே எனக்கு வலிக்குது போதும் அப்படின்றா பாவமா. அப்போ இதுக்கப்புறம் அழமாட்டேன். அதான் தேங்க என் ஃப்ரெண்டு இருக்கான்ல, அவள் இருக்கிற வரைக்கும் நான் அழமாட்டேன் அப்படின்றா. ஃப்ரெண்டா அப்படின்ட்டு அலெக்ஸ் பார்க்குறான். அவர் என்னோட ஃப்ரெண்டு அப்படின்னு யார் சொன்னா? அவர் தான் சொன்னார். இனிமேட்டு அவர் என்னோடய ஃப்ரெண்டு, அவர் என்னை ப்ரொடெக்ட் பண்ணி பார்த்துக்கிறாரு. ஏன் பார்த்துக்கிறேன்னு கேட்டதுக்கு நான் அவரோட ஃப்ரெண்டாக, அதனால தான் பார்த்துக்கிறாராம். அப்போது நானும் அவரை பார்த்துக்கணும்ல. பார்த்துக்கணும் அப்படின்ட்டு கூட சிரிக்கிறான். பாஸ் இதெல்லாம் பேசுவாரா அப்படின்ற மாதிரி அலெக்ஸ் மனசுக்குள்ள நினச்சிட்ருக்கான். சரி நம்ம போகலாமா உங்கள் ஃப்ரெண்டை பார்க்குறதுக்கு? போகலாம் அப்படின்ட்டு அவன் சிரிச்சுக்கிட்டே வரா. இப்போ அலெக்ஸ் தான் போயிட்டு கார் எடுக்கிறான். ஒயினை காரில் உட்கார வச்சுட்டு இப்போது ஸ்ட்ரீட்டாக மேன்ஷன் தான் போகிறாங்க. இது லீ ஆளுங்களாம் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க. எப்படியாவது கடத்திடலான்னு பார்த்தா கடைசியில் ஹாஸ்பிட்டலில் இவ்வளோ செக்யூரிட்டி வச்சுருக்காங்க, எப்போ அந்த பொண்ணை தூக்குறது அப்படின்ட்டு லீயோட பிஏ தான் பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டுருக்கானுங்க. இது அலெக்ஸ் பார்த்துட்டான். இவனுங்களுக்கு வேறு வேலை இல்லை, பின்னாடியே வந்துட்டுருப்பானுங்க. எப்படி இந்த மாதிரி முட்டா பசங்களாம் லீவ் வச்சுருக்கானோ தெரில அப்படின்ட்டு கேவலமாக திட்டிக்கிட்டே அங்கேருந்து நேராக தேங்கோட மேன்ஷனுக்குள்ளே தான் போயிடுது காரு. இப்போ லீ ஆளுங்க தான் இதுக்கப்புறம் நம்ம போன மாதிரி தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறானுங்க. இப்போ பிஏ தான் போனால் தாண்டா அந்த பொண்ணை தூக்க முடியும், எதாவது யோசிங்கடா, இல்லை லீ பாஸ் விட்டு வைக்க மாட்டாரா, அவர் நம்மளை போட்டுருவார், ஆல்ரெடி 2 நாள் ஆச்சு, இதையாவது யோசிச்சு தொலைங்கடா
இப்போது லீ தான் கால் பண்ணுறான். அச்சோ, பாஸ் தாண்டா கால் பண்ணுறாரு, என்னடா பதில் சொல்கிறது? நீங்கள் தானே அவரோட பிஏ, ஏதாவது சொல்லுங்கள். கோத்து விட்ற, இரு உனக்கு வந்து வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் அட்டன் பண்ணி காதில் வைக்கிறான். ஹலோ பாஸ். என்னடா பாஸு, கடத்தினியா இல்லையா? பாஸ் அது ஏண்டா அந்த பொண்ணை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிருக்காங்க, திருப்பி கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. ஏண்டா அப்போல்லாம் கடத்தாமல் இப்போ என்ன வீட்டு முன்னாடின்னு பிடிங்கிட்டா இருக்கீங்க? பாஸ் அது அந்த பொண்ணு பின்னாடி 10-15 பேர் இருக்காங்க பாஸ், ஒன்றுமே பண்ண முடியல. அது இல்லாமல் கூட அலெக்ஸ் இருக்கான். ஏண்டா அலெக்ஸ் இருக்கானா, அப்போ நீ என்னடா பண்ணுற? உனக்கு ஷூட் பண்ண தெரியாதா என்ன? சண்டை போட தெரியாதா? அப்புறம் என்ன மயிரில் மாஃபியாலுக்கு வந்த? பாஸ் அது எனக்கு என்ன பண்ணுவேன்னு தெரியாது, எனக்கு அந்த பொண்ணு வேணும், அவ்வளோதான். சரிங்க பாஸ், நான் ஏதாவது பண்ணுறேன், ஏதாவது பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு லீவ் ஃபோனை வச்சிடுறான். ஷோ, இவனுக்கு வேறு பதில் சொல்கிறதுக்கு பிராணம் போகுது. சை, டேய் ஏதாவது பண்ணி தான் தொலைங்களாண்டா. எப்படியா அந்த பொண்ணை கடத்துறதுக்கு ஏதாவது ஐடியாவாக சொல்லுங்கள். நாங்களும் உங்கள் கூட தானே இருக்கோம், நாங்கள் மட்டும் என்ன உள்ளே போய் அந்த பொண்ணை கடத்த முடியும்? டேய் அந்த பொண்ணை வெளியே வர வைக்கிறதுக்காக ஏதாவது ஐடியா பண்ணுங்கடா. இருங்க பாஸ் யோசிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க ஒரு பக்கம் ஒயினை கடத்தத்துலேயே மும்முரமாக இருக்கானுங்க. இந்த பக்கம் பார்த்தா வயன் தான் மேன்ஷனுக்குள்ளே வந்திருப்பா. இப்போ அலெக்ஸ் தான் கூட்டிகிட்டு வரான் உள்ளார. அம்மா தேங்க இங்கே. பாஸ் வந்து ரூமில் இருப்பார். நான் பார்க்கணும், எனக்கு கூட்டிகிட்டு போயேன் அப்படின்னு சொல்கிறா. இப்போயா அவர் தூங்கிட்டுருப்பாரு. தூங்கிட்டுருப்பாரா? சரி, என்னை முழிச்சிருக்கும் போது கூப்பிட்றியா? சரி, நீங்கள் வந்து ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அலெக்ஸ் தான் கூட்டிகிட்டு போயிட்டு வயனை அவன் ரூமில் படுக்க வைக்கிறான். பாஸ் எந்திரிச்சா சொல்கிறேன். சரி அப்படின்ட்டு சிரிக்கிறா. இப்போ அலெக்ஸ் தான் வயனை படுக்க வச்சுட்டு அங்கேருந்து கிளம்பி நேராக தேவங்கோட ரூமுக்கு தான் வரான். பார்த்தா தேவங்க வந்து தேவங்க தான் அவ்வளோ டென்ஷனாக சோஃபாவில் உட்காந்து சிகரெட் தான் பிடிச்சிட்ருக்கான். வா அலெக்ஸ். பாஸ் அதை வயனை கூட்டிகிட்டு வந்துட்டேன். சரி பாஸ், எதுக்கு இவ்வளோ சிகரெட்டை? அலெக்ஸ் பார்க்குறான், கிட்டத்தட்ட 4-5 சிகரெட் பிடிச்சிருக்கான். இங்கே பாரு, பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, ரெடி பண்ணு அப்படின்னு சொல்கிறான். அதை சொன்னதை மட்டும் செய் அப்படின்னு சொல்கிறான். ஓகே பாஸ். இப்போ அலெக்ஸா அங்கேருந்து கிளம்பி வெளியே வரான். வயனோட ரூமை ஒரு வாட்டி பார்த்துட்டு அவன் அங்கேருந்து போகிறான். என்னாச்சு பாஸுக்கு? வயன் வந்ததுலேருந்து அதை பற்றி அவர் யோசிக்கவே இல்லை. இப்போ திடீர்னு பொண்ணு வேணுன்றாரு. என்ன ஆச்சு இவருக்கு? நமக்கு எதுக்கு வம்பு, அவர் கேட்டதை செய்வோம், இல்லை என் தலை தான் உருளும் அப்படின்ட்டு அலெக்ஸ் தான் அவன் வேலையை பார்க்க போயிடுறான். இந்த பக்கம் வைன் நல்லா தூங்கிட்டுருப்பா. இப்போது ஈவினிங் ஒரு 8 o'clock தான் இருக்கும். வைன் எந்திரிச்சிட்டு கீழே வரா. வந்து பார்த்தா யாரும் இல்லை. எங்கே அலெக்ஸ் அண்ணா கூட இல்லை அப்படின்ட்டு பார்க்குறா. பசிக்குது, கிச்சனில் போய் ஏதாவது பார்ப்போம் அப்படின்ட்டு இப்போ கிச்சனுக்குள்ளே தான் போகிறா. அங்கே பார்த்தா ப்ரெட் இருக்குது. ப்ரெட்டு தான் இருக்கா? வெறும் ப்ரெட் எப்படி சாப்பிட்றது அப்படின்ட்டு யோசிக்கிறா. பார்த்தா அங்கே பட்டர் இருக்குது. இதை வச்சு சாப்பிட்றலாம் அப்படின்ட்டு இப்போ ரெண்டுத்தையும் எடுத்துகிட்டு வந்து டைனிங் டேபிளில் தான் உட்கார்றா. ப்ரெட்டு அப்படின்ட்டு எடுத்து வச்சு அதை பட்டரை தான் தடவி இப்போது வாயில் வைக்கிறா. அப்போ தான் அலெக்ஸ் உள்ளே வரான். அலெக்ஸ் அண்ணா அப்படின்ட்டு அது கீழே வைக்கிறா. ஃபைன், அதுக்குள்ளே எழுந்திரிச்சிட்டியா என்ன? எனக்கு படுத்தே இருக்க பிடிக்கல, அதெல்லாம் பசிச்சு தான், அதான் வந்தேன் ஏதாவது இருக்கான்னு பார்க்க. அப்படியே சாப்பாடு வாங்கிட்டு வரலாம் தான் போனேன் அப்படின்னு சொல்லிட்டு கையில் பார்த்தா சாப்பாடு. தேங்க்ஸ் அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிக்கிறா. சரி நீ சாப்பிடு. இப்போ வைன் பின்னாடி பார்க்குறா. ஒரு பொண்ணு தான் அரையும் குறையமாக ட்ரெஸ் பண்ணியிருக்கா. சீ அண்ணா, யாருண்ணா அதை அப்படின்னு சொல்லி கேட்குறா. அது அவங்க ஒரு முக்கியமான வேலையாக வந்திருக்காங்க, நம்ம பாஸை பார்க்குறதுக்காக. அவரையா? ஆமாம். ஓ, அவங்களும் உங்களை மாரி மாஃபியாவா? அந்த வேலை தான் பார்க்குறாங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறா. ஆமாம், நீ போய் சாப்பிடு, நான் இவங்களை கொண்டு போய்ட்டு பாஸ் கிட்ட விட்டுட்டு வந்துடுறேன். அப்படின்ட்டு அந்த பொண்ணு ஒரு மாதிரி பார்க்குறா. என்ன வயன்? ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போகிறா. இப்போ அந்த பொண்ணு தான் யார் இந்த லூஸு அப்படின்ற மாதிரி ஒயனை பார்க்குறா. அலெக்ஸ், யார் இது? அது உனக்கு எதுக்கு? வந்த வேலை என்னமோ அதை மட்டும் பாரு, சரியா? வா அப்படின்னு சொல்லிட்டு அவளை கூட்டிகிட்டு மேலே தான் போகிறான். இப்போ ஒயன் தான் போகிற பொண்ணையும் ஒரு மார்க்கமாக பார்க்குறா. இவ்வளோ மாதிரி கிட்டலாம் எதுக்கு பேசுகிறாரு அவர்கிட்ட சொல்லணும்.
இந்த மாதிரி பொண்ணுங்க கிட்டலாம் பேசுகிறது தப்பு அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே அந்த சாப்பாடு எடுத்து வச்சு சாப்பிட்டுட்டு இருக்கா. ம், அவரும் சாப்பிட்டாரா? என்கிட்ட எல்லா சாப்பாடையும் கொடுத்துட்டு போயிட்டா. சரி, நம்ம சாப்பிட்டுட்டு அவர்கிட்ட கொண்டு போய் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சிட்டா. இந்த பக்கம் அலெக்ஸ் தான் அந்த பொண்ணை கூட்டிகிட்டு தேங்கோட ரூமுக்கு தான் வந்திருப்பான். தேங்க ஆல்ரெடி சிகரெட் பிடிச்சிட்டு தான் இருப்பான். தேங்க பார்த்துட்டு, பாஸ் நீங்கள் சொன்ன மாதிரி வேறு ரூமுக்கு. ஓகே பாஸ். இப்போ அந்த பொண்ணு தான் வேறு ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த பொண்ணு தான் அலெக்ஸை பார்த்து கேட்குறா, ஏன் இந்த ரூம்லலாம் பண்ணக்கூடாதா என்ன? நீ மூடிக்கிட்டு அவர் சொன்னதை மட்டும் கேளு சரியா? நீ அவர் சொல்கிறத கேட்கலன்னு வச்சுக்கோயேன், அடுத்த டெட் பாடி நீயாக தான் இருப்ப அப்படின்னு சொல்கிறான். அப்படின்ட்டு அந்த பொண்ணு வாயை மூடிக்கிறா. போ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூம்குள்ளே விட்டுட்டு அவன் போயிடுறான். இப்போ தேவன் தான் அந்த ரூம்லேருந்து வெளியே வந்துட்டு நேராக அந்த பொண்ணோட ரூமுக்கு தான் போகிறான். வயன் அந்த பக்கம் வராமல் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறான். இப்போ வயன் தான் கீழேருந்து ஃபுட் பிளேட்டோடு வந்துட்டுருப்பா. இது அவருக்கு பிடிக்கும் நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த ஃபுட் பிளேட்டில் தான் பார்த்துட்டு பத்திரமா எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கா. இது அலெக்ஸ் பார்க்குறான். வயன் இங்கே என்ன பண்ணுற? அது தியாங்க்கு ஃபுட்டை எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்ட்டு நிற்கிறா. திரும்பி பார்த்தா தியாங் தான் அந்த ரூம்குள்ளே போகிறான். இரு நான் கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு போகிறா. இப்போ அலெக்ஸ் தான் பிடிச்சிட்டு, அவர் அரைக்கிறே சாப்பிட்டாரு. நீ இப்போ தானே ஃபுட்டு வாங்கிட்டு வந்த, அதுக்குள்ளேயே சாப்பிட்டாரு? அவர் சாப்பிட்டு தான் வீட்டுக்கே வந்தார், அதனால் பாஸ் பசிக்கலன்னாரு, அதான் உனக்கு மட்டும் வாங்கிட்டு வந்தேன். அப்படியா? உன்னை சாப்பிட்டுட்டு மாத்திரை போட்டுட்டு அவர் ரெஸ்ட் எடுக்க சொன்னார், உன்னை அப்புறமா வந்து பார்க்குறாராம். அப்படின்ட்டு அந்த ரூமையே பார்க்குறா. சரி, அதனால் நீ சாப்பிடு. இல்லை எனக்கு ஃபுல் ஆயிடுச்சு, இந்தா நீ சாப்பிடு. நீ தான் எதுவும் சாப்பிடல. நானா? ஆமாம், இந்தா நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு, இரு உனக்கு தண்ணி எடுத்துகிட்டு வரவா? இல்லை இல்லை வேணாம், நான் இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிட்டுக்கிறேன், நீ மாத்திரை சாப்பிட்டு தூங்க. சரி அப்படின்ட்டு வயன் அந்த ரூமை பார்த்துக்கிட்டே போகிறாங்கிறது ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஏன் இப்படி இருக்கு? எனக்கு அவரை பார்க்கணுன்னு தோணுதே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே அங்கேருந்து போகிறா. நேராக ஒரு ரூமுக்கு தான். இப்போது இந்த பக்கம் பார்த்தா தேங் தான் அந்த ரூம்குள்ளே போயிருப்பான். அந்த பொண்ணு ஆல்ரெடி அந்த பொண்ணு பெட்டில் தான் உட்காந்துருப்பா. தேங் தான் அவனை ஷர்ட்டை கழட்டிட்டு நேராக அந்த பொண்ணுக்கிட்ட தான் போகிறான். வாவ், என்ன சிக்ஸ் பேக்லாம் வச்சுருக்க, மூடிட்டு படு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை பெட்டில் தள்ளிட்டு மேலே தான் வரான். எடுத்ததுமேவா பேசாமல் இருக்கியா அப்படின்னு சொல்கிறான். சரி சரி அப்படின்ட்டு அமைதியாகிக்கிறா. இந்த ட்ரெஸ்ஸை யார் உங்கள் அப்பனா கழட்டுவான் அப்படின்னு தயம் கேட்குறான். ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவள் ட்ரெஸ் தான் கழட்டுறா. கழட்டிட்டு இப்போ படுக்கிறா. தியாங் தான் அவளோட நெக்கில் கிஸ் பண்ண போகிறான். இப்போது அந்த பொண்ணு தேங்க ஹக் பண்ணுறா. ஹக் பண்ணும்போது டக்குன்னு அவனுக்கு ஒரு மாதிரி இருக்குது. வயன் அழுதுகிட்டே ஹக் பண்ணால, அதுதான் அவனுக்கு ஞாபகம் வருது. நீ இருக்கால எனக்கு அது அது போதும் அப்படின்ட்டு அவள் தேம்பிக்கிட்டே ஹக் பண்ணியிருப்பா. அதுதான் அவனுக்கு ஞாபகம் வந்து டக்குன்னு எட்ட எந்திரிக்கிறான். என்னாச்சு? எதுக்கு திரும்ப 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 எதுக்கு அப்படின்ட்டு அவன் தலையை போட்டு அடிச்சுக்கிறான். அதை பற்றி யோசிக்காத அப்படின்ட்டு அவனுக்குள்ளே பேசிக்கிட்டு, ஏய் படுறி அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி மேலே வரான். அவனுக்கு அந்த பொண்ணை பார்க்கும்போது வாயோட ஞாபகம் மட்டும்தான் வருது திரும்ப திரும்ப. இப்போ அங்கேருந்து எந்திரிக்கிறான். கிளம்ப. அது எதுவுமே கிளம்பன்ட்டேன். அந்த பொண்ணுக்கு ஒன்றும் புரியல. இப்போ எதுக்கு இவன் வர சொன்னான், எதுக்கு போக சொல்கிறானே புரிய மாட்டேங்குது. அவளும் ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்து போட்டுக்கிறா. நிஜமாக தான் சொல்கிறியா அப்படின்னு கேட்குறா. ஏய் பொடி வெளியே அப்படின்றான். சரி ஓகே குடுக்கணும்னு அவளை வெளியே வந்துடுறா. அலெக்ஸ் அங்கே தான் நின்றுட்டுருப்பான். அலெக்ஸ் திரும்பி பார்த்தா அந்த பொண்ணு அவள் ட்ரெஸ்ஸெல்லாம் கரெக்ட் பண்ணிட்டுருக்கா. என் பேமெண்ட் எடுத்து அதுக்குள்ளே வந்துட்டா. என்னாச்சுன்னு தெரில, பைத்திய மாதிரி வாண்டுறான் போன்றான், போடாங்கிட்டு வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அலெக்ஸ் திட்டிட்டு போகிறா. மறக்காமல் பேமெண்ட் அனுப்பிடு. அந்த பொண்ணு அது பாட்டுக்கு திட்டிகிட்டே போகுது. இப்போ அலெக்ஸ் தான் என்னாச்சு? இப்போது தியாங் தான் அவன் ஷர்ட்டை ஷோல்டரில் போட்டுட்டு சிகரெட் பிடிச்சிக்கிட்டே அங்கேருந்து வரான். இப்போ அலெக்ஸ் தான் பாஸ் தள்ளு அப்படின்னு சொல்லிட்டு இப்போது சிகரெட்டை பிடிச்சிட்டு தூக்கி போட்டுடுறான்.
நேரா அவனோட ரூமுக்கு போகல, வயனோட ரூமுக்கு தான் போகிறான். இப்போ அலெக்ஸ் தான் பார்க்குறான். ஆ, இன்னும் பாஸ் நேராக வயனோட ரூமுக்கு போகிறாரு, ட்ரக் எதாவது எடுத்துருக்காரா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இவன் பின்னாடியே ஓடுறான். இப்போ தேங்தான் உள்ளே போயிட்டு கதவே சாத்துடுறான். அலெக்ஸ்க்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஐயோ, அந்த பொண்ணு ரொம்ப பாவமே, பாஸ் எதுவும் பண்ணிட்டாருன்னா. ஒரு மாதிரி அலெக்ஸ் இங்கே பதறிட்டு இருக்கான். இந்த பக்கம் பார்த்தா தேவங் தான் அவன் ஷர்ட் எடுத்துகிட்டு அங்கே ஒரு டேபிள் இருக்கும், அது மேலே போட்டுட்டு நேராக ஒயின் கிட்ட தான் போகிறான். ஒயின் வந்து பெட்டில் ஒரு குழந்த மாதிரி தூங்கிட்டுருக்கா. இதை தேவங் தான் பார்க்குறான். இப்போ பொறுமையாக பெட்டில் அவள் பக்கத்தில் தான் படுக்கிறான். ஒயனோட ஃபேஸையே தான் பார்த்துட்ருக்கான். அவள் ஒரு குழந்த மாதிரி தூங்கிட்டுருக்கா. இப்போது அவன் கையை பொறுமையாக எடுத்துகிட்டு போயிட்டு ஒயனோட கண்ணத்தில் தான் வைக்க போகிறான். ஆனால் வைக்கல, அவன் எடுத்துடுறான். எதுக்கு என் வாழ்க்கையில் வந்த? என் வாழ்க்கையே ரொம்ப மோசமானது. இதுக்குள்ளே நீ எதுக்கு வர? இதுக்குள்ளே வந்தீன்னா உன் வாழ்க்கை நரகமாக மாறிடும். அது தேவையே இல்லை. நீ என்னை விட்டு போயிடு, அதுதான் உனக்கு நல்லது. நீ ஏதோ ஒரு மூலையில் நீ நிம்மதியாக இருப்பல்ல, அங்கேயே நீ போயிடு. என் கூட இருக்காத. இருந்தா உன் வாழ்க்கையும் என்ன மாதிரி மாறிடும். நீ இங்கே இருக்காத, போயிடு அப்படின்ற மாதிரி அவன் மனசுக்குள்ள சொல்கிறான். அவன் கண்ணெல்லாம் கலங்குது. எனக்கு ஏன் தெரியல, அன்னைக்கு வாட்டி உன்னை பார்த்தப்போ நீ கண்ணு கலங்கி என்னல்ல, அது இன்னும் என் கண்ணுக்குள்ளேயே இருக்கு. நீ கஷ்டப்படுறத என்னால் பார்க்க முடியல. நீ என் கூட இருந்தாலே அது கஷ்டம் மட்டும்தான். என்னால் உனக்கு கஷ்டத்தை மட்டும்தான் தர முடியுது. உன்னை சந்தோஷமாக வச்சுக்க என்னால் முடியாது. எனக்கு அப்படின்னா என்னன்னு கூட தெரியாது. அதனால் நீ என் கூட இருக்காத, நீ இங்கேருந்து போயிடு, அதான் நல்லது. என்னை விட்டு நீ தூரமாக இரு. நீ தனியாக இருந்தாலும் நீ சந்தோஷமாக இருப்ப. நீ என் கூட இருந்தா உன்னோட வாழ்க்கையும் என்ன மாதிரி மாறிடும். அது உனக்கு வேணாம். நீ என்னை விட்டு தள்ளியேறு, அதான் உனக்கு நல்லது அப்படின்னு சொல்கிறான். அவனுக்கு கண்ணெல்லாம் கலங்குது. அவனுக்கு வயனை பிடிக்கும், ஆனால் அது என்ன ஃபீலிங்குன்னு தெரியல. அவள் கூட இருக்கணும்னு அவனுக்கு தோணுது. ஆனால் கூட இருந்தா என் வாழ்க்கை மாதிரி அவள் வாழ்க்கையும் மாறிடுன்ற மாதிரி அவனுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாகவும் இருக்குது. அவளை அவாய்டும் பண்ண முடியாமல் பக்கத்துலேயும் வச்சுக்க முடியாமல் அவன் ரொம்ப கஷ்டப்படுறான். இப்போ பொறுமையாக வயனோட பக்கத்தில் தான் படுக்கிறான். அவன் முகத்தை பார்த்துக்கிட்டே பொறுமையாக கண்ணை மூடுறான். அவனுக்கு இப்போ தான் தூக்கமே வருது. அவன் அப்படியே தூங்க ஆரம்பிச்சிடுறான். இந்த பக்கம் அலெக்ஸ் தான் என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியாமல் பயந்துட்டே நின்றுட்டுருக்கான் அந்த ரூம் வாசல்லையே. இப்போது விடிய காலையில் இருக்கும். சூரியன் வந்து மூஞ்சில் அடிக்குது. ஃபஸ்ட்டு தேவத்தை கண்ணை முடிச்சு பார்க்குறான். எங்கே இருக்கான்ற மாதிரி பார்த்துட்டு அவன் நெஞ்சு பாரமாக இருக்கு. கீழே தான் குனிஞ்சு பார்க்குறான். பயந்தான் தேவங்க நல்லா டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு ஃபேஸ் எடுத்துகிட்டு போயிட்டு தேவங்களோட செஸ்ட்டில் தான் வரி பண்ணிட்டு படுத்துருக்கா. தேவங்க தான் பார்க்குறான். இப்போது அவன் கையை எடுத்துகிட்டு போயிட்டு வயனோட தலையை தான் தடவி கொடுக்குறான். இப்போ தான் அவனுக்கு ரியலைஸ் ஆகுது, நான் வந்ததே அவருக்கு தெரியாதுல்ல அப்படின்ட்டு. இப்போது பொறுமையாக அவள் கையை ரிலீஸ் பண்ணிவிட்டு அவளை பெட்டில் படுக்க வைக்கிறான். இப்போ வயன்தான் இதான் நகுந்த மாதிரி தேடுறா. டக்குன்னு தலைக்கணி எடுத்து வச்சிடுறான். வயன் அந்த தலைக்கணியை டைட்டாக கட்டி பிடிச்சிட்டு ஒரு குழந்த மாதிரி திரும்பி தூங்குறா. இப்போ பெட்ஷீட் தான் போற்றி விட்டுட்டு அங்கே டேபிள் மேலே அவன் ஷர்ட் இருக்கும், அதை எடுத்துக்கிட்டு இப்போது ரூமை தான் திறந்துட்டு பொறுமையாக க்ளோஸ் பண்ணுறான். கீழே பார்த்தா அலெக்ஸ் தான் அந்த ரூம் வாசலே படுத்திருக்கான் உட்காந்த மணிக்கு. இப்போ தேங் தான் அலெக்ஸை பார்த்துட்டு ஒரு உதைக்கிறான். ஏ அலெக்ஸ், பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு நிற்கிறா கண்ணெல்லாம் தொடச்சிட்டு. இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க? போய் ரூமில் தூங்க வேண்டியதானே? அது நீங்கள் ஒன்றும் நடக்கலை சரியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு ரூமுக்கு போயிடுறான். ஒன்றும் நடக்கலையா? இவரை நம்ப முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த டோரை தான் ஓப்பன் பண்ணி பார்க்குறான். பார்த்தா ஃபைன் நித்தி எப்படி தூங்கினாலோ அதே மாதிரி நல்லா தூங்கிட்டுருக்கா. அப்புறம் என்ன பண்ணார் அப்படின்ற மாதிரி தலையை சுரிஞ்சிக்கிட்டு இவன் ஒரு பக்கம் போயிட்டான். இந்த பக்கம் தேங் தான் அவனோட ரூமுக்கு போயிருப்பான். நேராக ரெஸ்ட் ரூம் போயிட்டு குளிக்கிறான்.
குளிக்கும் போது தான் மிரரை பார்க்குறான். வயன் வந்து அவள் செஸ்ட்டில் படுத்திருப்பாள்ல, அதே ஞாபகம் தான் வருது. தியாங், இங்கே பாரு, அவகிட்டே நீ தள்ளியேறு. அதுதான் அவளுக்கு நல்லது, அதுதான் உனக்கும் நல்லது, சரியா? திருப்ப குளிக்க ஸ்டார்ட் பண்ணுறான். இப்போ குளிச்சுட்டு அவன் ட்ரெஸ் மாற்றிட்டு இருக்கான். இந்த பக்கம் பார்த்தா வயன் தான் இப்போ தான் தூங்கி எந்திரிச்சிருப்பா. ரொம்ப நேரம் தூங்கிட்டேன்னா அப்படின்னு மணி பார்க்குறா. மணி 9 போகுது. ஐயோ, சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ போய் குளிச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் மாற்றிக்கிட்டு கீழே இறங்கி வரா. பார்த்தா அலெக்ஸ் தான். அலெக்ஸ் அண்ணா. எந்திரிச்சு வந்துட்டியாம்மா? சரி வா, பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிடுச்சு, சாப்பிட்லாம். சரிண்ணா. அண்ணா தேங்க அது அவர் வருவார், நீ வந்து சாப்பிடு வா. சரி அப்படின்ட்டு வந்து இப்போ சாப்பிட்டு தான் உட்காடுறா. அலெக்ஸ் பரிமாறுறான். மேலே பார்த்தா இப்போ தான் தேங்க இறங்கி வரான். அலெக்ஸ் அண்ணா, தேங்க வந்துட்டாங்க, அவருக்கும் ஒரு பிளேட் வைங்க. சரி, நீ சாப்பிடு. பாஸ் சாப்பிட்லாம். இப்போ தேங்க வந்து உட்காடுறான். எனக்கு வேண்டாம். ஏன் வேணாம்? சாப்பிடு. எங்கள் அப்பா சொல்லுவார், காலையில் சாப்பிட்ற சாப்பாடு தான் ரொம்ப தெம்பாக இருக்குமா, அதனால் சாப்பிடு சரியா அப்படின்னு சொல்லிட்டு அவளே எடுத்து வைக்கிறா. இதை தேங்க பார்க்குறான். சாப்பிடு. நீ ஃபஸ்ட் சாப்பிடு. இப்போ வயன் தான் சாப்பிட ஆரம்பிக்கிறா. தேங் தான், உனக்கு இங்கே இருக்க பிடிச்சிருக்கா இல்லை இங்கேருந்து வெளியே போறியா அப்படின்னு கேட்குறான். என்ன இப்படி கேட்குற? நான் உன் கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறா. என் கூட இருந்தால் உனக்கு அவ்வளோ சேஃப்டி கிடையாது. உனக்கு வேறு எதாவது இடம் தெரியுமா? உனக்கு தெரிஞ்சவங்க யாராக இருக்காங்களா? அங்கே போனால் நீ பத்திரமா இருப்பேனா? அது எவ்வளோ தூரமாக இருந்தாலும் உன்னை நான் கொண்டு போய் விட்டுறேன் அப்படின்னு சொல்கிறான். என்ன இப்படி பேசுகிறா? இதெல்லாம் சொன்ன எனக்கு யாருமே இல்லை, நீ தான் இருக்கேன்னு அப்படின்னு கண்ணு கலங்குறா. தேங்கு அதை பார்க்க முடியல. சரி ஃபஸ்ட்டு சாப்பிடு, அப்புறம் பேசலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அப்படின்ட்டு ஒரு மாதிரி கண்ணு கலங்கிட்டே சாப்பிட்றா. இப்போ எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சிடுறா. சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். மாத்திரை போடணும். இப்போது திரும்பி அலெக்ஸ் தான் பார்க்குறான். இருங்க பாஸ், எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அலெக்ஸ் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறான். வயன் அதை போட்டுக்கிறா. கசப்பாக இருக்கு அப்படின்ட்டு தண்ணி குடிக்கிறா. சரி, நேற்று ஏதோ சொன்னல, டாக்டர் ஆகணும் உங்கள் அப்பா ஆசைப்பட்டதுன்னு. ஆமாம், நான் பெரிய டாக்டர் ஆகணும் அப்படின்னு தான் எங்கள் அப்பா ஆசைப்பட்டார். ஆனால் நான் எப்படி டாக்டர் ஆவேன்? நான் தான் இன்னும் 12th முடிக்கலையே அப்படின்னு சொல்கிறா. சரி, எப்போ கடைசியாக ஸ்கூலுக்கு போனேன்? அது அது ஒரு 2 மாதம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறா. இப்போ அலெக்ஸ் தான் பார்க்குறான். பாஸ், ஸ்கூலுக்கு அனுப்ப போகிறோமா என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறான். அது என்னன்னு பார், அவள் திருப்பி படிக்கட்டும். இப்போ வாய்ந்தா ரொம்ப ஹாப்பியாரா. நிஜமாக நான் திருப்பி படிக்க போகிறேனா அப்படின்னு கேட்குறா. ஆமாம், நீ இந்த ஒழுங்காக அந்த 12th முடி, உனக்கு டாக்டர் படிக்கிறதுக்கு நான் ஏற்பாடு பண்ணுறேன். அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வந்து ஹக் பண்ணுறா. ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு குதிக்கிறா ஹக் பண்ணிவிட்டு. சரி சரி, 12th ஒழுங்காக படிக்கணும். நான் ரொம்ப நல்லா படிப்பேன், கவலைப்படாத. எப்பயுமே என் ஸ்கூலில் நான் தான் ஃபஸ்ட்டு, அதேமாதிரி நான் தான் ஃபஸ்ட்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு கை தூக்குறா. இது தேவக்கு பார்க்குறதுக்கு சிரிப்பு வந்தாலுமே எதுவும் பண்ணலை. அலெக்ஸ் ரெடி பண்ணு. ஓகே பாஸ். இப்போ அலெக்ஸ் தான், வைன் நீ மேலே போய் ரெஸ்டடு, அவனுக்கு புக்ஸ்லாம் வரும். சரி அப்படின்னு சொல்லிட்டு பாய் பாய் அப்படின்னு கொடுக்கணும் ஓடுறான் மேலே. ஐயா, நான் படிக்க போகிறேன் நீ, நான் டாக்டராக போகிறேன் நீ, டாக்டராக போகிறேன் நீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படிக்கிட்டா பாடிக்கிட்டே ஜம்ப் பண்ணிட்டு போகிறா. இதை பார்க்குறப்போ அலெக்ஸ்க்கும் தேவனுக்கும் சிரிப்பு வருது. பாஸ், இவங்க டாக்டராக போகிறாங்களா என்ன, இல்லை டாக்டர் ஆக்க போகிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அவள் என்ன ஆகிறான்னு ஆசைப்பட்டாலோ அது ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறான். அலெக்ஸ்க்கு ஒன்றுமே புரியல. இப்போது நெக்ஸ்ட் டே தான் வைன் வந்து புக்ஸ்லாம் எடுத்து வச்சிட்ருக்கா. ஸ்கூல் பேக்கில் பார்த்தா ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டிருக்கா. இப்போ அலெக்ஸா வந்து கதவை தட்டுறான். வயன், அலெக்ஸ் அண்ணா இருங்க வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது அவள் பேக் எடுத்து தான் வெளியே வரா. அண்ணா ரெடி ஆகிட்டியாம்மா? ரெடி ஆகிட்டேண்ணா. என்னம்மா அது தலையில்?
என்னது அப்படின்னு பார்க்குறா. பார்த்தா ரப்பர் பேண்டை கோணல் மணலாக போட்டிருக்கா. ரப்பர் பேண்ட்னா அதேம்மா அப்படி போட்டிருக்க? ம், நான் நல்லா தான் போட்டிருக்கேன் அப்படின்ட்டு மிரரை பார்க்குறா. இது நல்லாவா? ம், எப்பவுமே ஸ்கூலுக்கு போகும்போது அப்பா தான் போட்டு விடுவார், எனக்கு போட தெரியாது. சரிங்க வா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அலெக்ஸ் தான் அழகாக சீவி ரப்பர் பேண்ட் போட்டு விடுறான். ஹை, அப்படியே நீங்கள் எங்கள் அப்பா மாதிரியே போடுறீங்க. சரி சரி, கிளம்பிட்டியா? போகலாமா? ம், போகலாண்ணா அப்படின்ட்டு இப்போ அலெக்ஸ் தான் கூட்டிகிட்டு வரான். ஆல்ரெடி தேங் வந்து கீழே சோஃபாவில் தான் உட்காந்துட்ருப்பான். இப்போ வைன் தான் இறங்கி வந்துட்டு தேவங்க பார்க்குறா. தேவங்க வைனை பார்க்குறான். ரெடி ஆகிட்டியா? ம், ரெடி ஆகிட்டேன். நான் இந்த ட்ரெஸ் இதுக்கப்புறம் போட முடியாதுன்னு நினச்சேன். ஆனால் நீ எனக்காக நீ எல்லாத்தையும் பண்ணுறல்ல, எனக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தேவங்க தான் ஹக் பண்ணுறா. இப்போ தேவங்க தான் ஹக்கை ரிலீஸ் பண்ணிவிட்டு சரி ஒழுங்காக படிக்கிற வேலையை பார், சரியா? ம், நான் ஒழுங்காக படித்து ஃபர்ஸ்ட் ரேங்க்கில் வருவேன் அப்படின்றா. சரி, அப்புறம் என்ன ஒரு முக்கியமான விஷயம், யார் கூப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு நீ பாட்டுக்கு போகிறதில்ல, புரியுதா? நான் தானே கூப்பிட்டேன்னு சொல்லிட்டு யார் வேணாலும் வந்து கூப்பிடுவாங்க, அப்படி போகக்கூடாது, புரியுதா? ம், அப்புறம் நான் எப்படி வர்றது? அதை உன்னை அலெக்ஸ் வந்து கூப்பிடுவான். அலெக்ஸை பார்த்தா மட்டும்தான் நீ ஸ்கூலை விட்டு வெளியே வரணும். ம் ம், சரி போ. ம், பை பாய் அப்படின்ட்டு போகிறா. இப்போது அலெக்ஸா பத்திரமா கொண்டு போய் விட்டு வா. அப்புறம் நம்ம பசங்களை ஸ்கூலை சுற்றி நிப்பாட்டியிருக்கேன், நம்ம தாண்டி ஒரு கூட உள்ளே போக முடியாது பாஸ். ம், ஜாக்கிரதை. அப்புறம் ஃபைன் யாருன்றதை கண்டுபிடிக்க சொன்னால பாஸ், அதை பற்றி தான் விசாரிச்சுட்ருக்கோம், இன்னும் கிடைக்கல, கிடைச்சதும் சொல்கிறேன் சீக்கிரம். சரி பாஸ், நான் கொண்டு போய் விட்டு வந்துடுறேன், விட்டுட்டு ஸ்ட்ரெயிட்டாக கூடான்னு வந்துடு. ஓகே பாஸ். இப்போது அலெக்ஸ் அங்கேருந்து ஓடுறான், போய் காரில் ஏறுறான். ஏறுவேன். ம், இப்போ அலெக்ஸ் தான் நேராக கொண்டு போய்ட்டு வைனை ஸ்கூலில் தான் ட்ராப் பண்ணுறான். ஸ்கூலுக்குள்ளேயே போயிட்டு பிரின்ஸிபலையும் டீச்சரை எல்லாரையும் பார்த்து சொல்லிட்டு வரான். ஓகே சார், நீங்கள் சொன்ன மாதிரி வைனை பார்த்துட்டு தான் இருப்போம், அதே மாதிரி ஏதாவது தப்பாக தெரிஞ்சாலோ இல்லை யாரோ அன்னசரியாக உள்ளே வந்தாலோ எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணும், புரியுதா? ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு அலெக்ஸ் சொல்லி விட்டுட்டு வரான். இப்போது வைன் தான் அவளோட பெஞ்சில் போய் உட்கார்றா. அவள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேட்குறாங்க, வைன் இவ்வளோ நாள் எங்கே போனேன், எங்கே இருந்த, ஏன் இவ்வளோ நாள் சொன்ன ஸ்கூலுக்கு வரத்துக்கு? அது அது அப்படின்ட்டு யோசிக்கிறா. ஏன்னா தேவை முன்னாடியே சொல்லியிருப்பான், நடந்த விஷயங்கள் எதையும் உன் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அது ஊருக்கு போயிருந்தேனா, அதான் இப்போ தான் வந்தேன். ஓ சரி சரி, ஆல்ரெடி நிறைய டாபிக்ஸ் கவர் பண்ணிட்டாங்க, முடிய போகுது, நீ படிச்சிருவல்ல? ம், படிச்சிருவேன், எனக்கு நோட்ஸ் வேணும், இந்தா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கொடுக்குறாங்க. அதை வாங்கி பார்க்குறா. நான் இந்த நோட்ஸ் எடுத்துக்கவா? நான் இதெல்லாம் காப்பி பண்ணிவிட்டு உனக்கு நாளைக்கு தரேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ எழுதிட்டே தா. ம், சரி. இப்போ மேம் தான் வராங்க. ஸ்டூடெண்ட்ஸ் கிளாஸ் கவனிங்க அப்படின்னு சொன்னதும் இப்போ கிளாஸ் கவனிக்க ஆரம்பிச்சிடுறா. இந்த பக்கம் பார்த்தா அலெக்ஸ் தான் தேவங்க பார்க்குறதுக்காக குடோனுக்கு போயிருப்பான். ஆல்ரெடி தேவங்க தான் சிகரெட் பிடிச்சிட்டு டென்ஷனாக உட்காந்துட்ருக்கான். பாஸ், என்ன அலெக்ஸ் விட்டியா? விட்டுட்டேன் பாஸ். ம், சரி பாஸ், உங்ககிட்ட ஒன்று கேட்கலாமா? என்னது? இல்லை பாஸ், இவ்வளோ கலவரத்துலேயும் வைனை படிக்க வைக்கிறது முக்கியமாக பாஸ் அப்படின்னு கேட்குறான். ஆமாம், முக்கியம்தான், அவள் என்னை விட்டு தூரமாக போகிற நேரம் வந்துருச்சு. பாஸ், என்ன சொல்கிறீங்க, எனக்கு புரியல. இன்னும் ஒரு மாதத்தில் அவளோட 12th முடிஞ்சிடும். அவள் டாக்டர் படிக்கணும்னு ஆசைப்பட்டா. இங்கேருந்து ரொம்ப தூரத்தில் ஒரு காலேஜ் பாரு, அங்கே சேஃபாக இருக்கணும், அவள் அங்கே இருக்கிறான்னு யாருக்கும் தெரியக்கூடாது. அந்த இடத்துல அவளை படிக்க வை, இதுக்கப்புறம் அவள் அங்கேயே இருக்கட்டும். பாஸ், அவங்க போவாங்களா? கண்டிப்பாக போவாள், அவளுக்கு டாக்டர் படிக்கணுன்னு தான் ஆசை, என் கூடயே இருக்கணும்லாம் ஆசை கிடையாது. இப்போதைக்கு அவளுக்கு ஒரு துணை தேவை, அதுக்காக இருக்கா. அவள் படிக்க போயிட்டானா எல்லாத்தையும் மறந்துடுவா. அவள் இங்கே இருக்கிறதும் சேஃப் இல்லை. பாஸ், நீங்கள் இருப்பீங்களா? இப்போது தேவன் தான் அலெக்ஸை திரும்பி முறைக்கிறான். சாரி பாஸ், போய் அந்த வேலையை பாரு. ஓகே பாஸ் அப்படின்ட்டு அலெக்ஸ் போயிடுறான். இப்போது இன்னொரு பக்கம் பார்த்தா தான் லியோட பிஏ
நேராக லீயை பார்க்க தான் அவனோட மேன்ஷன் போயிருப்பான். பாஸ், வாலி, என்ன தூக்கிட்டியா? பாஸ், அதில் பாஸ், ஒரு சூப்பர் பிளானோடு வந்திருக்கேன். அப்போ நீ தூக்கலை? பாஸ், தூக்கிறதுக்கு தான் பாஸ். அவ்வளோ ஈஸியாக சொல்லுங்கள். சரி சொல்லு, என்ன பிளானு? அது பாஸ், தியாங் வந்து அந்த பொண்ணை திரும்பி ஸ்கூலுக்கு அனுப்பியிருக்கான் பாஸ். என்ன? ஆமாம் பாஸ். படிக்க வைக்கிறானா? ஆமாம் பாஸ். அவனுக்கு எப்படி அந்த மனுஷத்தன்மைலாம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறான். பாஸ், என்ன பாஸ் இப்படி சொல்கிறீங்க? ஆமாண்டா, எங்கள் அப்பங்கிட்ட இருக்கும்போது எப்படி இருந்தான் தெரியுமா? எங்கள் அப்பா என்ன சொன்னாலும் அதை யோசிக்காமல் செய்வான். அவனை மாதிரி ஒரு ஆளை பார்க்கவே முடியாது. மாஃபியாக்கு சரியான ஆள்ரா. அப்படி இருக்கிற ஒருத்தவன் இன்றைக்கி அந்த பொண்ணை படிக்க வைக்கிறானா? எனக்கு இதுவே சிரிப்பாக தான்டா இருக்குது. எப்போ மனசுக்குள்ளே ஈரம்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு. கல்லுக்கு ஈரம் வருமா அப்படின்ற மாதிரி கேட்குறான். எப்படி பாஸ் கல்லில் ஈரம் வரும்? வந்திருக்கே துப்பரு. தேவன் வந்து பையனை ஸ்கூல்லலாம் படிக்க வைக்கிறான், பிடிச்சதெல்லாம் செய்கிறான். இதுலேருந்து தெரிய வேணாம். தேவன் இப்படி மாறுறது தப்பாச்சே அப்படின்னு சொல்கிறான் லீ. பாஸ், என்ன சொல்கிறீங்க? எனக்கு புரியல. அவன் அப்படி மாறக்கூடாதுடா. அவன் மாறினாலே அது கரெக்டாக இருக்காது. அவனை யோசிக்கவே விடக்கூடாது, புரியுதா? நம்ம என்ன நினைக்கிறோமோ அதைத்தான் அவனை செய்ய வைக்கணும். அப்படி தான் எங்கள் அப்பா வச்சுருந்தான். அவனுக்கு யாராவது பாசம் காட்டினாலே எங்கள் அப்பா அவனை சும்மா விட்டு வைக்க மாட்டார். ஏன்னா அவனுக்கு யாரும் பாசம் காட்டக்கூடாது, இறக்கணும் என்னன்னு தெரியக்கூடாது. எப்படி வளர்த்தான் தெரியுமா? ஆனால் இன்றைக்கி ஒரு பொண்ணு வந்து அந்த கல் மனசை கரைக்கிறா. அப்படி இருக்கக்கூடாதுடா. அப்படி விட்டோன்னா தியோங்க்கு மனுஷத்தன்மை வந்துடும்ல அப்படின்ட்டு ஒரு மாதிரி வில்லன் மாதிரி பேசுகிறான். பாஸ், அதுக்கு என்ன பண்ண முடியும்? அதுக்கு எதுவும் பண்ண வேணாம். இதுக்கப்புறம் நீ பிளான் போட்டதெல்லாம் போதும். நான் ஒரு சூப்பர் பிளான் சொல்கிறேன். அந்த பிளானில் தியோங்கே என்கிட்ட வந்து என்னை கொன்னுருடா அப்படின்னு அவன் சொல்லணும், என்னை உயிரோட வைக்காதன்னு. அந்த மாதிரி ஒரு பிளான். என்ன பாஸ் பிளானு? அந்த பொண்ணை தூக்கிடலாமா? சாச்சாச்சா, தூக்காதடா. அவள் அப்படியே இருக்கட்டும். கொஞ்சம் கொஞ்சமாக தியோங்க்கு மனசு மாறணும், அந்த பொண்ணை பிடிக்கணும். அவன் அந்த பொண்ணுக்காக வாழ ஆரம்பிக்கணும்டா. அப்போது வாழ ஆரம்பிக்கும் போது தான் அந்த பொண்ணை நம்ம கொல்லணும். அதுவும் அவன் முன்னாடியே. எப்படி? அவன் முன்னாடியே அந்த பொண்ணை கதற கதற கொல்லணும். அதை பார்க்கணும் அவன். இதுக்கப்புறம் அவன் வாழ்க்கையை நினச்சி பயப்படணும். அவன் வாழவே கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு அவன் என்கிட்ட வந்து என்னை கொல்லு கொல்லுன்ட்டு அவன் என் காலில் வந்து கெஞ்சணும். அப்போ தான் நான் அவனை கொல்லுவேன். எங்கள் அப்பா அவனை வளர்த்தான், கடைசியில் வளர்த்து அவனையே கொன்னுட்டான். ஆனால் நான் சும்மா இருக்க மாட்டேன். நான் அவனை கொல்லுவேன். எப்படி எங்கள் அப்பனை கொன்னானோ அதே மாதிரி அவனை கொல்லுவேன். அப்போ தான் எனக்கும் சந்தோஷமாக இருக்கும், செத்துப்போன எங்கள் அப்பாவோட ஆன்மாவும் சந்தோஷப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறான். இப்போது லியோட பியை தான் பார்க்குறான். யாரா அவனுங்கன்ற மாதிரி. அதுக்கப்புறம் இந்த மாஃபியா வேர்ல்டே என் காலு கீழே. எங்கள் அப்பாவை மாதிரி இந்த மாஃபியாவே நான் தான் ஆளுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே அந்த சோஃபாவில் தான் சாயிறான். இப்போது ஈவினிங் போல தான் வைனுக்கு ஸ்கூல் முடிஞ்சிருக்கும். அலெக்ஸ் தான் கூப்பிட போயிருப்பான். வைன், வாப்பலாம். ஆ, என்ன சீக்கிரமாக வந்துட்டிங்களா என்ன? இல்லை இல்லை, இப்போ தான் வந்தேன். அப்போ சரி அப்படின்ட்டு வந்து உட்கார்றா காரில். இப்போ வைன் தான் நேராக வீட்டுக்கு வரா. வேகமாக தேங்காய் பார்க்குறதுக்காக தான் அவன் ரூமுக்கு போகிறா. போய் பார்த்தா தேங்காய் ரூமில் இல்லை. இப்போ வெளியே வந்து அலெக்ஸ், தேங்கிங்க அவர் ஒரு முக்கியமான வேலையாக போயிருக்காரு, நைட் வந்துடுவார். சரி அப்படின்னு சொல்லிட்டு அவன் மூஞ்சே ஒரு மாதிரி டல் ஆகிடுச்சு. வரும்போது ரொம்ப ஹாப்பியாக வந்திருப்பா. தேங்காய் பார்க்கலன்னு போது அவளுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. வைன், உனக்கு எந்த வேலையும் இல்லையா என்ன? இருக்கு, நிறைய படிக்கணும், அதுக்கப்புறம் நிறைய நோட்ஸ்லாம் எழுதணும். சரி சரி, நீ அந்த வேலையை பாரு, நான் பாஸ் வந்து சொல்கிறேன், அப்போ நீ வந்து பார்க்கலாம். சரி அப்படின்னு சொல்லிட்டு வைன் வந்து அவள் வேலையை பார்க்க போயிடுறா. வைன் வந்து வெயிட் பண்ணிகிட்டே இருக்கா தையங்காக. கிட்டத்தட்ட மணி 10 ஆயிடுச்சு. சோஃபாலேயே உட்காந்துட்ருக்கா. அலெக்ஸ், என்ன வைன்? அது மணி 10 ஆச்சு, என்ன தயங் வரல?
பாஸ்க்கு ஏதோ வேலை போல வந்துருவார், நீ போய் தூங்கு, அவர் வருவார். ம் இல்லை, நானும் கொஞ்ச நேரம் உட்காந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வயந்தான் உட்காந்துருக்கா. மணி 12 ஆயிடுச்சு, தேவங்க இன்னும் வரல. இப்போ அலெக்ஸ் தான் தேவங்க கால் பண்ணுறான். பாஸ், வயன் தூங்க போக மாட்டேங்கிறாங்க, நீங்கள் வந்தால் தான் போவேன்ட்டு உட்காந்துருக்காங்க. இப்போது தேங்க பார்த்தா தான் அவன் மேன்ஷன் வாசல்லே காரை விட்டுட்டு உட்காந்துருக்கான். கார்லேயே நீ என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது, அவளை எப்படியாவது தூங்க அனுப்ப, நான் அப்புறம் தான் வருவேன் அப்படின்ற மாதிரி உட்காந்துருக்கான். அலெக்ஸ்க்கு பைத்தியமாக பிடிக்குது. இங்கே என்னென்னா தேங்க பார்த்துட்டு போவேன்ட்டு வைன் உட்காந்துருக்கா. தேங்க சார் என்னென்னா வைன் தூங்கினாதான் வருவேன்ட்டு அவர் இருக்கார். ஐயோ, இப்போ நான் என்னடா பண்ணுறது அப்படின்ட்டு புலம்பிக்கிட்டே வைன்கிட்ட தான் போகிறான். வைன், என்னாச்சு, தேவங்க வராங்களா? அது இல்லை, பாஸ்க்கு ஒரு முக்கியமான வேலையா, வர லேட் ஆகும்னு சொன்னார். நீ போய் தூங்கு, காலையில் பார்த்துக்கலாம். காலையிலையா? நீ ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி பார்த்துட்டு போகலாம், சரியா? நிஜமா? நிஜமா. சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாசலை பார்த்துக்கிட்டே தான் அவள் மாடி ஏறி போகிறா அவள் ரூமுக்கு. அவள் கதவை சாத்தினதுக்கப்புறம் தான் அலெக்ஸ் கால் பண்ணி சொல்கிறான். பாஸ், அவங்க போயிட்டாங்க. சரி, நான் ஒரு 10 நிமிஷம் கழித்து வரேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இப்போது ஒரு ½ hour கழித்து தான் வரான். 10 நிமிஷம்னு சொல்லிவிட்டு தூங்கிட்டாளா? தூங்கியிருப்பாங்க பாஸ். சரி, நீ கிளம்பு, காலைல பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போது நேராக அவன் ரூமுக்கு தான் போகிறான். ரூமுக்கு போகிறதுக்கு முன்னாடி திரும்பி வயனோட ரூமை தான் பார்க்குறான். அவன் மனசில் என்ன தோணுச்சோ தெரியல, அவன் ரூம் டோரை க்ளோஸ் பண்ணிட்டு நேராக வயனோட ரூமுக்குள்ளே தான் போகிறான். போய் பார்த்தா வைன் ரொம்ப சமத்து பிள்ளை மாதிரி அழகாக தூங்கிட்டு இருக்கா. இப்போ தேவன் தான் பொறுமையாக அவன் காலில் இருக்க ஷூவை கழட்டிட்டு பெட்டில் உட்காடுறான். வயனோட பக்கத்தில் தான் படுக்கிறான். வயனை பார்த்துக்கிட்டே அப்படியே தூங்கிடுறான். இப்போது அடுத்த நாள் காலையில் தான் வயனை எந்திரிச்சு பார்க்குறா. இப்போது ஸ்கூலுக்கெலாம் கிளம்பிட்டு கீழே தான் வரா. அலெக்ஸ் அண்ணா. சொல்லுமா. தேவங்க அவர் நைட்டு தாம்மா வந்தார், நீ தூங்கிட்டு இருந்தியா, அப்புறம் காலையில் ஒரு வேலை வந்துருச்சுன்ட்டு நேரமே கிளம்பி போயிட்டாருமா. எப்போ? அது ஒரு 6 மணி இருக்குமா. 6 மணிக்கலாமா? ஆமாம். வயனோட முகம் ரொம்ப சேட் ஆகுது. நீ கவலைப்படாதடா, நான் பாஸ்கிட்ட சொல்லிட்டேன், அவர் ஒரு முக்கியமான வேலையில் இருக்காரா, அதெல்லாம் முடிஞ்சதும் உன்னை வந்து பார்க்குறேன்னாரு. நான் அவர்கிட்ட ஃபோனில் பேசலாமா? ஃபோன்லையா? அவர்கிட்ட ஏதோ ரொம்ப நாள் பேசாமல் இருந்த மாதிரி இருக்கு, அவர்கிட்ட நான் பேசணும் அப்படின்னு சொல்கிறா. நீ ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து பேசலாமே. இல்லை, இப்போ எனக்கு பேசினாதான் எனக்கு படிக்கவே தோணும், ப்ளீஸ் அப்படின்னு கேட்குறா. சரி இரு. இப்போ அலெக்ஸ் தான் தேவங்க ஃபோன் பண்ணுறான். ஃபோன் பண்ணதும் ஹலோ. சொல்லு அலெக்ஸ், அவள் கிளம்பிட்டாளா என்ன? இப்போது ஃபோன் ஸ்பீக்கரில் இருக்கும். அது என்கிட்ட கேட்கணும், அவர்கிட்ட என்ன கேட்குறது அப்படின்னு சொல்கிறா. இது வாய்ஸை கேட்டதும் தேவங்க தான் வயன். நான் தான். அலெக்ஸ் எங்க? அலெக்ஸ் ஃபோன் உங்ககிட்ட எப்படி? அது நான் தான் ஃபோன் பண்ணி கொடுக்க சொன்னேன், உங்ககிட்ட பேசணுன்ட்டு. நான் நேத்திலேருந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், நீங்கள் பேசவே இல்லை, அதான் நானே ஃபோன் பண்ண சொன்னேன். எங்கே இருக்கீங்க? அது முக்கியமான வேலையாக வெளியே வந்திருக்கேன். முக்கியமான வேலையா? சீக்கிரம் கிளம்பிட்டு தான் சொன்னாங்க. ஆமாம். நான் ஸ்கூலுக்கு போயிட்டு சாயந்தரம் வந்துடுவேன், நீங்கள் வருவீங்களா அப்படின்னு கேட்குறா. சாயந்தரம் கஷ்டம், நைட்டு தான் வருவேன். நைட்டு தான் வருவீங்களா? நேத்தி 12 மணி வரையும் நான் தூங்கலை, ஆனால் நீங்கள் இன்னும் வரவே இல்லையே. நான் 2-3 மணிக்கு தான் வந்தேன். சரி, நீங்கள் இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரம் வரீங்களா? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், எனக்கு ஏதோ ஒரு மாதிரி இருக்குது, அதான். சரி, நான் வரேன். நீ ஒழுங்காக ஸ்கூலுக்கு போ, படிக்கிற வேலையை பாரு, சரியா? சரி, பாய். பாய். இப்போ ஃபோனை தான் கட் பண்ணிடுறான். ஃபோனை அலெக்ஸ் கிட்ட தான் கொடுக்குறா. என்ன, இப்போ ஸ்கூலுக்கு போகலாமா, படிக்கலாமா? போகலாம். சரி வா அப்படின்ட்டு அலெக்ஸ் கூட்டிகிட்டு போகிறான். அவனுக்கு ஒரு மாதிரி இருக்கு. திரும்பி அங்கே மேலே இருக்க அந்த ரூமை தான் பார்க்குறான். ஏன்னா
சத்யாங் போவே இல்லை. அவன் வீட்டுல தான் இருக்கான். மேலேருந்து ஒயின் கிளம்புறத தான் பார்த்துட்ருக்கான் ஜன்னல் வழியா. ஓகேடா, இதோட இந்த 6th பார்ட் இங்கே முடியுது. எபிசோட் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கடா. ஓகேவா? அப்புறம் பிடிஎஸ்லாம் கம்மிங் பேக். ஸோ எல்லாருமே நாளைக்கு லைவ் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நாளைக்கு எபிசோட் வருமானு கொஞ்சம் டவுட்டு தான்டா, ஏன்னா நானும் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன். நாளைக்கு இல்லைனாலும் அடுத்த நாள் வந்துடும்டா. நாளைக்கு எல்லோரும் பிடிஎஸ் லைவ் பார்த்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். நானுமே என் செலிபிரிட்டிஸ்லாம் பார்த்துட்டு ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ண போகிறேன். என்ஜாய் பண்ணிவிட்டு வரேன்டா. ஓகேவா? ஓகே, உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.